2023 மே மாதம் கேட்கப்பட்ட கொஷின் பேப்பர்லேருந்து நம்ம மேக்ஸ் கொஷினை மட்டும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோவில் 2 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸை மட்டும் லாஸ்ட் நேரத்தில் ரிவைஸ் பண்ணி போங்க. கண்டிப்பாக இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் டிஎன்பிசிக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், நேர்வட்ட உருளையின் வலைபரப்பு 704 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் 8 சென்டிமீட்டர் எனில் அவ்வுருளையின் கன அளவை காண்க. இந்த கொஷின்ஸ் 10th மேக்ஸ் புக்கில் இதோட மாடல் அப்படியே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 2 ஃபார்முலாஸ் இருக்குது. கன அளவுன்னு ஒன்று இருக்குது, வலைபரப்புன்னு இருக்குது. அப்போ இந்த 2க்கும் நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஒரு உருளை இப்படி இருக்கும், அதோட வலைபரப்பு எவ்வளோ கொடுத்துருக்கான்? 704 கொடுத்துருக்கான். இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான்? கன அளவு கண்டுபிடிக்க சொல்கிறான். கன அளவோட ஃபார்முலா என்ன? முதல்ல ஒரு உருளையோட கன அளவு ஃபார்முலா πr ஸ்கொயர் ஹெச். அப்போ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இந்த கன அளவுக்குரிய ஃபார்முலா πr ஸ்கொயர் ஹெச். அப்போ பையோட வேல்யூ தெரியும், 22/7. ஆறு தெரியாது. ஆறு கொடுத்துருக்கானா? எதுவுமே கொடுக்கல, உயரம் மட்டும்தான் கொடுத்துருக்கான். அப்போ ஆறு தெரிஞ்சிருந்துச்சுன்னா சம்மு முடிஞ்சிருச்சு. அப்போ ஆறை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ உயரம் கொடுத்துட்டான், உயரம் 8ன்னு கொடுத்துட்டான். ஆறு மட்டும் தான் நம்மளுக்கு தெரியாது. அது மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த இடத்துல சப்ஜெக்ட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ அதுக்கு ஏதாவது க்ளூ கொடுத்துருக்கானான்னு பார்த்தா கொடுத்துருக்கான். வலைபரப்பு 704ன்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம ஆறை கண்டுபிடிச்சாகணும். அப்போ வலைபரப்புக்கு ஃபார்முலான்னு கேட்டால் 2πrh = 704. அப்போ இதில் 2 அப்படியே வச்சுக்கலாம். பையோட வேல்யூ 22/7. ஆறு தெரியாது, ஏன்னா அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆறு அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஹெச் நம்மளுக்கு கொடுத்துருக்கான், 8ன்னு கொடுத்துருக்கான். ஸோ = 704. இப்போ இந்த ஆறை மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே அங்கிட்டு கொண்டு போயிடலாமா? அப்போ 704 இங்கிட்டு கீழே இருக்கிறதெல்லாம் மேலே வந்துடும், மேலே இருக்கிறதெல்லாம் கீழே வந்துடும். அப்போ 7 மேலே அப்படியே போட்டுடுறோம். மேலே இருக்கிறது என்னது? 2 22 × 8. இப்போ அடிக்க போகிறோம். இங்கே மேலே 704 இருக்குது, கீழே 22 இருக்குது. 22 இந்த மாதிரி 11 வாய்ப்பாடில் அடிபடுற மாதிரி இருந்தால் மேலே கண்டிப்பாக 11 வாய்ப்பாடில் அடிபடும். ஸோ அதனால் 1 11 11 ஈர் 11 22. இங்கே 6 11 66, மீதில் 4 பேலன்ஸ் இருக்கும். அப்போ 44. 44ல் 11 44. இப்போ அடிக்கலாமா? 2 2. இங்கே 8 வாய்ப்பாடில் அடித்தா கூட ஈஸியாக அடிக்கலாம். 8 8 8 8 64 அடிச்சாச்சுங்களா? அதுக்கப்புறமா அந்த 2 வாய்ப்பாடில் அடிக்கலாம். 2 2 4 2 8. மறுபடியும் அடித்தா 2 2 2 4. அப்போ பேலன்ஸ் மேலே என்ன இருக்கும்? 2 இருக்கும், 7 இருக்கும். அப்போ 7 14. ஸோ இப்போ ஆரோட வேல்யூ என்னது? 14ன்னு கிடச்சி. இதை தூக்கிட்டு போய் அப்படியே சப்ஜெக்ட் பண்ணலாமாங்கண்ணே? 14 ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல 22/7 இன்ட்டு இந்த 14 ஸ்கொயரை 2 வாட்டி போட்டுக்க போகிறோம். இப்போ 14 × 14 8. இப்போ அடிக்கலாமா? 1 7 7 ஈர் 7 14. இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 22 × 2 44. 44 × 14 × 8. முதல்ல 44ஐயும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 4 16, மீதி 1, 4 16, 16 1 17. அப்புறம் 1 4 4, 1 4 4 கூட்டினா 6 7 4 11, மீதி 1, அப்போ 6 வரும். அப்போ 616 8ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 6 8 48, மீதி 4. 1 8 8, 8 + 4 12, மீதி 4, மீதி 1. 6 8 48, 48 1 49. அப்போ என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 49 28. இங்கே 4 ஆன்சரில் இருக்குங்களா? இருக்குது. ஓகே, முடிஞ்சிருச்சு. இதில் இன்னும் ஒரு சின்ன க்ளூ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ உயரம் விட்டம் ஆறுன்னு கொடுத்தா சென்டிமீட்டர் மட்டும் போடணும். வலைபரப்பு புறபரப்புன்னு கேட்டால் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும். இதே கனளவாக இருந்துச்சுன்னா க்யூபு போடணும். அப்போ சென்டிமீட்டர் க்யூபு. சரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கா. அதாவது மீப்பெரு பொது காரணின்னு கொடுத்துருக்கான். இதுவும் 10th புக்கில் இருக்குது. முதல்ல இதை வரிசையாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 25 bc⁴ t⁴. அடுத்து என்ன இருக்குது? 35. நம்பருக்கு நேராக நம்பரை எழுதுங்க. இங்கே b இருக்குது, b². அடுத்தது c⁵, d இல்லை, விட்டுருங்க. அடுத்து 45. இங்கே b இல்லை, அதனால் cக்கு நேராக c⁴, d அப்படி எழுதிட்டோம். முதல்ல இந்த நம்பரை நம்ம என்ன செஞ்சிடலாம்? டானாவத்தில் போட்டு எல்சிஎம் எடுத்துடலாம். 25 35 45. அப்போ என்ன வரும்? இந்த 3 நம்பர்லையுமே ஒரே ஒரு வாய்ப்பாடு தான் வரும். என்ன வாய்ப்பாடுனா 5 வாய்ப்பாடு மட்டும் தான் வரும். 5 25, 7 5 35, 9 5 45. அப்புறம் இந்த 5 7 9ல் 3லையுமே ஒரே வாய்ப்பாடு வராது. ஸோ அதனால் இதோட நிப்பாட்டிக்கலாம். அப்போ இந்த நம்பருக்கு ஜிசிடி, அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா 5 தான். ஸோ அப்போ நம்பருக்கு என்ன கிடச்சிருச்சு? நம்மளுக்கு 5ன்னு இது கிடச்சிட்டு. அடுத்தது இப்போ இந்த பிசிடிலலாம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எது 3லையுமே காமனாக இருக்கணும்.
காமனாக இருந்தும் இங்கே பாருங்கள் பி இங்கே ஒரே ஒரு பி தான் இருக்குது, இங்கே 2 பி இருக்குது, இங்கே ஒரு பி கூட இல்லை. ஸோ அப்போ இருக்கிறதுலே குறைஞ்சபட்சம் பார்த்தா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதிகபட்சம் பார்த்தா அது பேர் லீஸ்ட் காமன் ஃபேக்டர். இங்கே இப்போ 3லையுமே பி இல்லை, அதனால் அப்படியே விட்டுருங்க. அடுத்து சியிலேருந்து 3லையுமே சி இருக்குது. அப்போ இருந்துச்சுன்னா இருக்கிறதுலே குறைஞ்சபட்சம் எது? இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ குறைஞ்சபட்சம் 3 தான். அடுத்தது டிக்கு பார்த்தீங்கன்னா 3லையுமே டி இல்லை, இது 2ல் மட்டும்தான் டி இருக்குது, இதில் இல்லை. அப்போ டியை விட்டுருங்க. அப்போ இருக்கிறதுலையே எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதாவது இன்னும் வேறு மாதிரி எப்படி சொல்லலாம், இருக்கிறதுலே குறைஞ்சபட்சம் அதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மீப்பெரு பொது காரணி. இருக்கிறதுலே அதிகபட்சம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது லீஸ்ட் காமன் ஃபேக்டர், எல்சிஎம்னு சொல்லுவோம், மீசிமான்னு சொல்லுவோம்ல. இப்போ எல்சிஎம்க்கு என்ன கண்டுபிடிக்கிறதுனா இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ 3மே என்னது, இந்த 5 × 5 25, 25 × 7 என்ன வரும்? 140, 7 5 35. அப்போ 175 வருது. 175 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 45, மீதி 4, 7 56, சாரி 7 63, 63 67, மீதி 6, 9 × 1 9, 9 + 6 15. அப்போ இந்த 3 நம்பருக்கு மீசிமா என்னன்னு கேட்டால் 1575. இப்போ இந்த எழுத்துக்களில் வந்து நம்ம மீசிமா பார்த்தோம்னா, அதாவது லீஸ்ட் காமன் ஃபேக்டர் பார்த்தா இருக்கிறதுலே அதிகபட்சம் இங்கே மேலே ஒரு பி இருக்குது, இங்கே 2 பி இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை. இருக்கிறதுலே அதிகபட்சம் என்னது? B². அடுத்து சியில் பார்த்தோம்னா இங்கே 4 சி இருக்குது, இங்கே 5 சி இருக்குது, இங்கே 3 சி இருக்குது, இதிலே அதிகபட்சம் 5. அடுத்து டியில் இங்கே 3 இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ அதிகபட்சம் என்னன்னு கேட்டால் 3 தான். அப்போ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே 5C⁻3ன்னு ஒரு ஆன்சர் இருக்குது. இந்த ஆன்சரை நம்ம டிக் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே 1575 B² C⁻5 D³ இதுவும் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்கா, மீப்பெரு பொது காரணி. அப்போ இருக்கிறதுலே குறைஞ்சபட்சம் அதுதான் மீப்பெரு பொது காரணி, அதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இருக்கிறதுலே அதிகபட்சம் இது என்னன்னு கேட்டால் எல்சிஎம். அந்த ஆன்சர் இருக்குது, நம்ம 2ஐயும் போட்டுட்டு டிக் பண்ணிடக்கூடாது. அவன் கேட்டிருக்கிறது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான். ஸோ அதனால் இதுதான் ஆன்சரு. அதே லீஸ்ட் காமன் ஃபேக்டர்னால் இந்த இது ஆன்சர்.